மீனத்தில் உள்ள சனி இருக்கிறதுனால மேசத்துக்கும் 7 சனி வரும். முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அன்று எந்த ஆலயத்துக்கு போனாலும் முதல்ல நெய்வேலிக்கு ஏற்றி வைங்க. இந்த உச்சம் பலன் திருப்பி வருவதற்கு 12 வருஷம் ஆகும். ஆகவே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவதில் எல்லா ராஜிகளுக்கும் பலன் இருக்கும். ஆனாலும் மிகப்பெரும் செல்வ செழிப்பான பலங்களை தருவதை விட தங்கம் என்பது பார்க்க முடியாததாக ஆகிவிடும். இந்த பச்சாத்தி முருகனை சந்தன கட்டையால் அரைத்து சந்தனத்தை வைத்துக் கொள்ள அந்த சன்னிதானத்தில் முருகனை அவரவர் பிறந்த நட்சத்திர நாட்களில் வணங்கி வர ஒரு 60% தோஷமும் நீங்கும், அர்த்தாஷ்டம் தோஷம் விலகும். எல்லா மக்களுக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் ஐயா, சனி பயிற்சி வந்துட்டா சனி பகவான் நம்மளை கெடுத்துருவாரோ, சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்துருவாரோ அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது மனசுக்குள்ளே ஒரு குதூகலம் வந்துடும், ஒரு கொண்டாட்டம் வந்துடும். குரு பயிற்சி டைமில் குரு பகவான் வருவார், நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் அப்படின்றது ஒரு பெரும் மன நிம்மதியை கொடுக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பகவான் 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி நன்மைகளை செய்ய போகிறார் அப்படின்னு உங்கள் மூலமாக நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போகிறோம் ஐயா. ஐயா, முதல்ல இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி. ஐயா, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்ன விஷயமெல்லாம் கொடுக்க போகிறார்? குரு பயிற்சி என்பது வருடம் ஒரு முறை வருகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இந்த குரு பார்க்கும் இடத்தை அவர் பலப்படுத்துவார், குரு இருக்கும் இடத்தை அவர் அவ்வளவு பலனை கொடுக்க மாட்டார்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி நமக்கு பணம், லாபங்களை, செல்வத்தை செழிப்பு கொடுப்பதை விட ஆபத்துகளை காப்பதில் தான் அவர் முக்கியமாக இந்த முறை அவர் தன் பணியை செய்ய போகிறார். ஏனென்றால் இந்த முறை ராகு கேதுக்களின் சார பலம், ஸ்தான பலம் அனைத்துமே உக்கிரமான பலங்களை தருவதில் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த குரு பகவானின் அருளை எல்லாரும் பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். குரு பகவான் நமக்கு இந்த டிப்பு அள்ளி கொடுப்பாருக்கிறத விட உங்களுக்கு கீழே விழாமல் பார்க்கறதுல தான் நீங்கள் கொண்டு போய்க்கணும். அப்போது குரு பகவான் அருளை பெறுவதில் முக்கியமானது அரச மர பிரதட்சிணம். அரச மரமும் ஆலமரமும் இந்த முறை குரு பயிற்சியிலே யோக சக்திகளை தருவதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கப் போகிறது. மேசராசிக்காரர்கள் குருபல் என்று பார்க்கும்பொழுது 4ஆம் இடத்தில் அர்த்தாட்டம குரு என்று சொல்வார்கள். குரு தன் ராசியை விட்டு விலகி இந்த வருடம்தான் உச்சம் பலன் அடைகிறார். இந்த உச்சம் பலன் திருப்பி வருவதற்கு 12 வருஷம் ஆகும். ஆகவே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவதில் எல்லா ராசிகளுக்கும் பலன் இருக்கும். ஆனாலும் இந்த வருடம் மிகப்பெரும் செல்வ செழிப்பான பலங்களை தருவதை விட தங்கம் என்பது பார்க்க முடியாததாக ஆகிவிடும். கொள்ளைகள் அதிகமாக ஏற்படும். தங்கம் இப்போ துவேஷமாய் போச்சு. பொன்காரகனாகிய குரு பகவான் அந்த நல்ல நிலைமையில் அவர் பயிற்சி அடையவில்லை. தங்கத்தின் இது தள்ளாட்டமாகத்தான் இருக்கும். ஆனாலும் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது துவரம்பருப்பை மஞ்சள் பொடி போட்டு தண்ணீரில் ஊற வைத்து தன் கைப்பிடியில் ஒரு பிடியை காகங்களுக்கு அல்லது கிளிக்கு போட்டால் பவர் ஜாஸ்தி. சூப்பர் சூப்பர். இதை செய்து வந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய கர்ம பலன்கள் விலகி அவர்களுடைய ஆபத்துகளில் இருந்து விலக்கம் ஏற்படும். சனி பகவானின் ஏலத்தின் தாக்கம் இருப்பதாலும் அவர்கள் ரெண்டுக்குமே முன்னா குரு பகவான் வீடு மீனத்தில் உள்ள சனி இருக்கிறதுனால மேசத்துக்கும் 7 சனி வரும். ஆகவே முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அன்று எந்த ஆலயத்தில் போனாலும் முதல்ல நெய்வேலிக்கு ஏற்றி வைங்க. முடிஞ்சது. குருமார்களை மதிக்க வேண்டும். தந்தை சொல்பிக்க மந்திரமில்லை, தாய் சேர்ந்தவன் கோயிலும் இல்லை, இது மறந்தவன் வாழ்வில் உட்படுவதும் இல்லை. ஒரு நாளாவது தந்தை தாய் தந்தையை நமஸ்காரம் செய்து அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டும். ஒரு நாளாவது அது அவர்களுக்கு மிக பெரும் யோகத்தை கொடுக்கும்.
மேலும் நிறைய கூட்டமாக இருக்குது. ஆலங்குடி அந்த கோயில் திட்டை, தென்குடி திட்டை குருத்தலங்களுக்கு போங்க, அதோட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் இங்கு சென்றாலும் அமைதியான முறையிலே மனசை மட்டும் தான் ஜெபிக்கணும், வேற எங்கேயும் நினைக்கக்கூடாது. முருகனை கும்பிடுங்க. திருச்செந்தூர் முருகன் அந்த படம், அந்த பச்சைசாத்தி முருகன் படம்னு ஒன்று இருக்குது. அது ரகசியங்கள் உள்ள படம். அது இந்த பச்சாத்தி முருகனை வந்து சந்தன கட்டையால் அரைத்து சந்தனத்தை வைத்துக்கொள்ள சந்தனம் மணக்குதுங்க மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் மலிக்கும். முருகன் இந்த ட்ரிப்பு நல்லா கொடுக்க போகிறார். ஆமாம், பழனி முருகனுடைய பலமும் மோகமாக இருக்குது. கீழ்மலையில் போர் ஜாஸ்தி, மேலே மலையை விட. பழனி மலை கீழே வந்து குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்குது. அந்த சன்னிதானத்தில் இது முருகனை வந்து அவரவர் பிறந்த நட்சத்திர நாட்களில் வணங்கி வர ஒரு 60% தோஷம் நீங்கும், அர்த்தாஷ்டம் தோஷம் விலகும். சூப்பர் ஐயா. மேஷராசி என்பவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது கரூர் இருந்து 10 கிலோமீட்டருக்கு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் தான் அவரை கொண்டு வந்திருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராவின் அருள் பெற்ற விஜய் அவர் தான். நிறைய விளக்கங்கள் வருகிறது. அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு இணையாக வேலை செய்கிறார், கிறிஸ்துவ மதத்தை சாபிக்க விரும்புகிறார், எல்லாம் பண்ணக்கூட எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த திருச்செந்தூர் முருகன்கிட்ட போயிட்டு வந்திருக்கார். அந்த முருகன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த முருகன் வந்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவருக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் அந்த சக்தி ஒரு தூள் ஆயிடும். ஆனால் இப்போ அவர் வந்து எடுத்த முடிவெல்லாம் சற்று பிறண்ட நிலைகள் இருக்கிறவன் வந்து, அதாவது கட்டுச்சதுக்குள்ள பிரிச்சாலி போன கதையாக தான் இவன். அதனால தான் இவங்கெல்லாம் கமித்துருவேன் பண்ணிடுவேன் 4 வருஷம் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இல்லை. ராகுகேதுக்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஏற மாதிரி ஏறி டப்பால்னு இறக்கி விட்டுருவாங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், போன என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பேருக்குமே இது வரும், அடித்து சொல்ல முடியல. அதனால தான் யாராலையும் முடியும். அப்போ ஒரு நண்பர் கூட தொலைந்த யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிற நண்பர் கூட இல்லை, நீங்கள் என்னங்க நீங்கள் அதுக்கு ஆசிரியர்கள் பேசுகிறீங்க, இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, டிவிக்கே தான் வரும், ஒத்துக்கிறேன், வந்தாலும் ஒத்த காலில் நிற்க வேண்டி வரும்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஒத்த காலில் நின்றுருக்காங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய கவலை, இந்த கவலை ஆரம்பத்தில் இப்போ இந்த ஒரு வாரமாக நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தால் கூட இது நிலைத்திருக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. ஆனால் நிலைத்திருப்பது கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது வந்து அரசியலில் வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு தியாகம் பண்ணுறவன் வந்து இது வரைக்கும் வரல. காமராஜுக்கு அப்புறமே வந்து வந்தவன் எல்லாருமே எப்படி திருடலாம், எப்படி துரோகம் பண்ணலாம், குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், நாட்டை எப்படி துரோகம் பண்ணலாம், நம்பினவனை எப்படி துரோகம் பண்ணலாங்கிறது தான் வந்திருக்கானுங்கள் ஒழிய இந்த மாதிரி என் சொத்து போயிட்டு நாங்கள் சோத்து கொண்டு போய் சாப்பிடுவேன்னு எவனும் பண்ண கிடையாது. என் காரை தான் போகணும் சொல்லக்கூட கிடையாது. அந்த வரும்போது இவர் அழிக்கிறதுக்கு எதுக்கிறதுக்கு பல வழியிலே சொல்லப்பட்டு இருக்கோம், சும்மாவே இருக்க மாட்டான். திமுக வந்து 100க்கு 100 500% இவர் கெடுக்கிறதுல தான் போகும். ஏன்னா அவர்கள் வந்து வாழ்க்கையை ஆரம்பித்தே திருடி தான் ஏமாற்றி பிழைப்பதான் ஒழிய அவங்க எல்லாம் ஒன்றும் மனிதர்கள் பேசணும். எப்படியும் அவர்கள் சதியிலேருந்து இவங்க தப்புறது தெய்வம் இருக்குன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக முடியாது.